ஹலோ கைஸ், வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எனக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் சொல்லிட்டு ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீக்ரியேஷன் எபிசோடை நம்ம இனிமேல் வேறு லெவலில் கொண்டு போக போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீக்ரியேஷன் எபிசோடை வந்துட்டு நம்ம இதுக்கு அப்புறமா இருங்க, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு அப்புறமா அந்த ரீக்ரியேஷன் எபிசோடை வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த நியூ ஐடியை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிளாக் ஃப்ரூட் மெயின் ஐடி வந்துட்டு இட் வாஸ் கான் அண்டு இட் வாஸ் ஹேக்டு. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு டிஸ்கார்டில் ஒரு ட்ரேடிங் சர்வர் பார்த்துருந்தேன். ஸோ அப்போ ட்ரேடிங் சர்வரில் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிது. பிகாஸ் நான் அதில் லியோ வச்சுருந்தேன். ஸோ அந்த லியோவுக்கு கேஸ் ப்ரோட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துருந்தார். ஸோ அவர் கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்படி ட்ரேட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு 2-3 பேர் கூட பேசினேன். அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு என்ன சொன்னார், அப்புறம் உங்கள் ஐடி நேம் அனுப்புங்க, உங்கள் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இன்வென்ட்ரியோடது அப்படியெல்லாம் சொன்னார். நானே எல்லாத்தையும் மடத்தனமாக எடுத்து அனுப்பிட்டேன். பட் அவர் தான் தூக்கியிருப்பாரான்றது எனக்கு சத்தியமாக தெரில ஃப்ரெண்ட், அதான் உண்மை. ஸோ நம்ம தெரியாமல் யார் மேலேயும் பழி போடக்கூடாது. ஸோ வந்துட்டு இன்னொரு ஹாப்பியான விஷயமும் நடந்துச்சு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன், முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ். சாரி, எடுத்தோன்னு வீடியோ முடிக்கிறேன்னு ஞாபகம் மறதி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு லைவ் வரதாக இருந்துச்சு ஆக்சுவலி. பட் லைவ் வர முடியல, சாரி ஃப்ரெண்ட், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் லைவுக்கு ட்ரை பண்ணேன், சின்ன நெட்வொர்க் இஷ்யூவால் அது சரியாக வரல. அண்டு ஒரு லைவும் இது பண்ணேன், பட் அதில் லைவ் கண்டக்ட் பண்ணேன். பட் அதை அப்லோட் பண்ணும்போது சில பல பிரச்சனைகள் ஆகி அது வந்துட்டு நாட் வில் அப்லோடு. ஸோ சாரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக அடுத்து ஒரு லைவ் ட்ரை பண்ணலாமா அப்படின்றது இந்த வீடியோ முடிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த லைவ் ட்ரை பண்ணி போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இல்லை ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே வந்தோடனே நான் வந்துட்டு அந்த முழு கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி அப்படின்றத. அதாவது வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் ட்ரேடிங் சர்வருக்கு வந்துட்டு டிஸ்கார்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது 2-3 பேர் வந்து கேட்டாங்க, விசாரிச்சாங்க. அதில் ஒருத்தர் நான் ஐடி கொடுக்குறேன் ப்ரோனாரு, ஒருத்தர் டைம் ஆகும் ப்ரோ, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்குறேன்னாரு. ஒருத்தர் வந்துட்டு நம்பலை, இன்வென்ட்ரி காட்டு ப்ரோ, நீ போகிறா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட நான் புவர் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். பட் வந்துட்டு அவர் நம்பலை, அதனால் வந்துட்டு இன்வென்ட்ரி காட்ட சொன்னார். நானும் இன்வென்ட்ரி பிக் எடுத்து அனுப்பினேன். ஸோ அப்படிலாம் நிறையா நடந்து ஒரு கட்டத்தில் என்னோடய ஐடியவே தூக்கிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஐடி இருந்துச்சு. பட் நம்மளோட ரீக்ரியேஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஐடி தான் போச்சு, நம்மளோட ரீக்ரியேஷன் கண்டென்ட் இருக்கிற ஐடி இருந்துச்சு. பட் வந்துட்டு அப்புறம் போய் பார்த்தா அதுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. ஸோ அந்த பாஸ்வேர்டு மறந்தனால அந்த ஐடியா அப்படியே விட்ட ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரீக்ரியேஷன் எபிசோடு வந்துட்டு நம்ம இதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஐடியில் வந்துட்டு நான் பக்காவான சேஃப்டி எல்லாமே எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடியை வந்துட்டு எவனாலையும் தூக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐடியில் நம்ம இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் சீரிஸ் வந்துட்டு தொடர போகிறோம். இந்த சீரிஸ் இன்னும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நிரூபிங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு படப்படன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் இந்த பிளாக் ஃப்ரூட் கேம் பிளேயில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய ஐடி பேன் ஆனது அதுவும் ஒரு கண்டென்ட் தானே ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட், அதுவும் ஒரு நிகழ்வு தானே என்னவாக இருந்தாலும். ஸோ அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு புது ஐடியில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஐடியில் நான் அதுக்குள்ளே 166 லெவல் கொண்டு போயிட்டேன். அண்ட் நம்ம பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் எபிசோட பொறுத்த வரைக்கும் C2ல் தான் கண்டென்ட் இருக்குது, C1ல் கண்டென்ட் கிடையாது. ஸோ நம்ம C2 போகிற கண்டென்ட்டை மட்டும் கடைசியாக C1ல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி கண்டென்ட்டில் நம்ம வந்துட்டு C2 போய் மேபி காட்டிக்கலான்னு தோணுது. ஏன்னா C2ல் தான் அதிகமான கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல ஃப்ரூட் ரோல் பண்ணிக்கலாம், C2 போகிற கதையை பார்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு C2 போகிறக்கு இன்னும் ஏறக்குறைய நமக்கு 400 லெவலா இல்லை 500 லெவல் பக்கம் தேவை. ஸோ அதனால் C2 போகிற கதையை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம். 500 லெவலுக்கு மேலேயே தேவை. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் கோட் இருக்குது ஃப்ரெண்ட். இதை யார் யாருக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மேபி. ஸோ 1 sec யா ஸோ ஓகே ஃப்ரெண்ட், எஸ் ஓகே ஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு நம்ம பை பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃப்ரூட் கிடைக்குது. ஓ மை காட், ஸ்ப்ரிங்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்குடா டே. ஸ்ப்ரிங்கு இல்லை, பட் என்கிட்ட இந்த மாதிரி பாட் ஃப்ரூட்டு தான் இருக்குது இந்த ஐடியில் ஃபுல்லாக. ஸோ ஈகிள் ஃப்ரூட் இருக்குது, சாப்பிட்லான்னு தோணுது. சரி வாங்க உங்களுக்காண்டி சாப்பிடுவோம். என்ன இருக்குது இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு ஈகிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டு CNG அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈகிள் ஃப்ரூட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். பட் கிரைண்டிங்க்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரூட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிரைண்டிங்க்கு ஆக்சுவலாக.
ஓகே ஈகிள் ஸ்கின். ஸ்கின்னு வேறு இருக்குல்ல ஈகிள் ஃப்ரூட்டுக்கு. ஸோ நான் முதல்ல வச்சிருந்த ஈகிள் ஃப்ரூட்டுக்கு ஸ்கின் இருந்துச்சு. பட் அதுக்கு ஸ்கின் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஸ்கின் எடுக்கல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பணக்காரெலாம் கிடையாது ஃப்ரெண்ட். அதுவும் பிளாக் ஃப்ரூட்டை பார்த்தா அந்தளவுக்குலாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம போக போக தான் கண்டென்ட் தெரிஞ்சுக்க போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம், அறிஞ்சிக்க போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வந்துட்டு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு உறுதுணையாக இருக்கும். சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஒரு நல்ல இது. இந்த யூஜிஜிஸ் எல்லாம் எப்படி எதாவது எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பல கேம் விளாண்டு அப்புறம் இது பண்ணி நிறையா பண்ணி எடுத்தேன். பட்டு அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ சரி விடுங்க, நம்ம கேஷுவலாக இவன் நடிப்போம். இவன் நடித்து ஒரு 2000 கிடைக்கும். ஆனால் இப்போ கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் டாஸ்கே வாங்கலை. அப்படி அங்கேயே வச்சு முடிச்சிட்டோமா? ஆஹா பரவாயில்லையே. ஈகிள் ஃப்ரூட் விளாட்றது வறுத்து தான் போல். இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ இங்கே ஸ்டார்டிங் வரும்போதே ஈகிள் ஃப்ரூட்டுக்கு நம்ம எவ்வளோ லெவல் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, சரி ஈகிள் ஃப்ரூட்டுக்குள்ள காமனாகவே பிளாக் ஃப்ரூட்டுக்கே நம்ம வந்துட்டு 300 லெவல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இன்னும் 150 லெவல் போகணுமா ஃப்ளைட்டுக்கு? ஓ மை காடு. சரி அது வரைக்கும் நான் என்னடா பண்ணுவேன் சத்தியமாக எனக்கு புரியல. பட் இந்த ஐடியில் வந்துட்டு எடுத்தோடனே நான் எல்லா எபிலிட்டியுமே வாங்கி வச்சேன். ஃப்ளாஷ் ஸ்டெப்பு, ஸோ ஆரா, ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ஐடியில் வாங்கி வச்சேன். எபிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ பிகாஸ் நமக்கு வந்துட்டு எபிலிட்டிஸ் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் வாங்கி வச்சிட்டேன். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு இந்த ஐடியில் நம்ம பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் எபிசோட் சீரீஸே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு நேம் வந்துட்டு டீமன் சிஎன்ஜி. ஸோ இதுதான் இந்த ஐடியோட நேம். என்னடா எல்லா ஐடிக்கும் டீமன் வைக்கிறீங்க கேட்குறீங்க. நான் ஒரு வெறித்தனமான அனிமே ஃபேனுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அனிமே ஃபேன்ஸ் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கான நிலமையில் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட முழுமையான சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் முழுக்க சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம கேஷுவலாக ஓடுவோம். ஓடு. ஸோ செட் ஹோம் பாயிண்ட் இங்கே நான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணுறேன். ஆமாம் நான் ஹோம் பாயிண்ட் எங்கே செட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக மிடில் டவுனில். மிடில் டவுன்லேயும் நம்ம போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த இடத்துலேருந்து நம்ம டாஸ்க் பண்ணுற இடம் 400 மீட்டரா? ஓகே அப்படின்னா இங்கேருந்தே நம்ம போயிடலாமே. ஓகே நம்ம ஸ்லோ பாயிண்ட்லாம் பிகாஸ் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே நான் அதுட்டு கிராஃபிக் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் கிராஃபிக் ஏற்றணுமான்றது சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஏற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரோப்ளாக்ஸில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எல்லா விதமான கண்டென்ட் கேமிங் கண்டென்ட்லேயும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்பேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் போகுதும். ஐயோ நான் வேறு கிரைண்டிங் பண்ணணும். பட் கிரைண்டிங்க்கு கோடு பார்க்காம வந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏதாவது கோடு பார்த்தா தான் நமக்கு செட் ஆகும். ஏதாவது கோடு போட்டு விளாண்டா தான் நமக்கு வந்துட்டு சீக்கிரம் ஈஸியாக கிரைண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு 700 லெவல் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் C1ல். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது, நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் வந்துட்டு கோட் லக்கி. இன்னொருத்தர் ஸ்பின் பண்ணியிருக்காருப்பா கோட் லக்கி அப்படின்னு போட்டு அவரோட கோடு போல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட்டில் காட்சாட்டு ஸ்பின் பண்ணும்போது ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு மந்திர வார்த்தை இருக்குது, மேஜிக்கல் வேர்டு. ஸோ அதை வந்துட்டு இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் அடிச்சு விடுங்க. நான் என்னென்னு பார்த்து எனக்கு பிடிச்ச வேர்டை வந்துட்டு நானும் அதை என்னுடைய வேர்டோட கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணிக்கிறேன் மேபி. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ஆர்ட் கொடுப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வேணால் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே போயிட்டு டாஸ்க் முடிக்கிற வழியை பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக கிரைண்டிங் தான் இருக்க போகுது. ஸோ கிரைண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மண்டையெல்லாம் காஞ்சி போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டிங் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். சரி இருங்க நானே உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணியே காமிச்சிடுறேன். எனக்கு கிரைண்டிங் நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை கிண்டையெல்லாம் காஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு நான் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஐ மீன் வந்துட்டு சாண்டு. ஸோ சாண்டு ஃப்ரூட் ஏன்டா சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா அடித்தாலும் அடி விழுகாது நம்ம மேலே. அண்ட் வந்துட்டு அதோட அட்வான்டேஜாக வந்துட்டு பறக்கிறது சீக்கிரமாக அன்லாக் ஆகிடும். அண்டு லெவலப்பும் ஈஸியாக இருக்கும். அதை வச்சு கிரைண்டிங்க்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் கிரைண்டிங்க்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் அதாவது ஈகிளும் கிரைண்டிங்க்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு அந்தளவுக்கு பர்சனலி வந்துட்டு ஈகிள் பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு திரும்ப நான் இதுவே எடுத்துட்டேன். அதாவது வந்துட்டு அது என்ன சாண்டு ஃப்ரூட்டை எடுத்துட்டேன் கிரைண்டிங்காக. தம்பி வாங்கப்பா என்னப்பா ஒரே இடத்துல நின்றுட்டுருக்க வேடிக்கை பார்த்துட்டு. அதெல்லாம் தப்புப்பா, வாப்பா தம்பி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்துட்டு இங்கே ஒரே கொசுத்தில் தாங்கல ஃப்ரெண்ட், ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன் கேட்குறீங்க? வாயை சுற்றி ஒரே ஈமைக்குது, அதனால் காலையில் பல்லு வளர்க்காமல் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேடான்னு கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஓ மை காட், ப்ளட் வேறு ஃபுல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அதை வந்துட்டு நான் இடையில வந்துட்டு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல வீடியோ கடையில். நான் வந்துட்டு என்னோடய தானே தலைவனான ஜில்ஜோனை வந்துட்டு மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி அது அவரோட ரியல் ஐடியா இல்லை அவரோட பேர் வச்சு அவனா ஏமாத்துறானான்னு தெரில. ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேப்பில் நான் இந்த கிரைண்டிங் பண்ணுற கேப்பில் நீங்கள் ஒரே செகண்ட் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. பட் அது எனக்கு அவர் தானான்னு தெரில. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் ஃப்ரூட்டுக்கு லெவல் ஏற்றுற அப்படின்னு சொன்னார். பட் அவரோட ஃபேக் அவர் பேர் வச்சு யாராவது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு வந்துட்டு பர்சனலி அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவரோட ஒரு ஃபேன்னு சொல்லலாம். என்னோடய யூடியூப் இன்ஸ்பிரேஷன்ஸில் அவர் ஒருத்தர். ஸோ அதனால் வந்துட்டு அவர் எனக்கு பர்சனலியே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பேர் வச்சு யாராவது இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுற விதமாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு அதை வன்மையாக கண்டிப்பேன். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு தப்பு ஃப்ரெண்டு. எந்த ஒரு யூடியூபர் பேரையே வச்சுட்டு நம்ம வந்துட்டு எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நம்மளோட ஓன் பேர் வச்சு தான் நம்ம மேலே வரணுமே தவிர அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணேன். பட் அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் தான் ப்ரோ, உண்மையாலுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் உண்மையாக இருந்தால் சந்தோஷம். என் வாழ்க்கையில் என் தானே தலைவனை பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கலன்ற மாதிரி ஒரு சந்தோஷம். பட் அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டாக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி யாரையா பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாரையாவது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ ஃபேவரட் யூடியூபர் யாரையாவது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேமிங்க்கு இப்போ கேம் விளாண்டுருக்கிறதுல பார்த்துட்ருக்கிறீங்க, உங்கள் கேமில் எதிர்ச்சியாக சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட் அடிச்சு விடுங்க. நானும் தெரிஞ்சு பண்ணல ஃப்ரெண்ட், யார் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்றத. அந்த அவங்களோட பேரையும் கமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரமாக கிரைண்டிங் பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இங்கே பார்த்தீங்களா பறக்கிற பவர் எப்படி செம்மையாக இருக்கா. பட்டு கால் தான் காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ ஓகே ஃப்ரெண்டு, நீங்கள் போய்ட்டு அந்த இதை பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் கிரைண்டிங்க்கு அப்புறமா வந்துட்டு இவங்களை அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இவங்களை அடிக்கிற ஸ்டேஜ் முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஐலேண்ட் விட்டு கொஞ்சம் லெவல் பண்ணோன்னே போயிடுவோம். பட் நான் வந்துட்டு என்ன தான் கோடு போட்டு விளாண்டாலுமே வந்துட்டு அந்த கோட் மூலமாகவும் எனக்கு லெவல் கம்மியாக தான் ஏறிச்சு எனக்கு எப்படியுமே. ஏன்னா M1 அட்டாக் இருக்கிற ஃப்ரூட்டாக இருந்து தான் மேபி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃப்ரூட்டில் M1 இல்லை, அது ஒரு கஷ்டம். ஆனால் இதுதான் சரின்னு ஈகிள் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டால் ஈகிள் ஃப்ரூட்டில் M1 இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு கிட்ட நின்று அடிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஈகிள் ஃப்ரூட்டில் அடி வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த கேம்லேயே இதோட முடிச்சுக்கலாம். நான் லெவல் பண்ணி C2 போகிற இதை மட்டும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் வரது எல்லாமே மேக்ஸிமம் கிரைண்டிங்காக தான் இருக்கும். அந்த கிரைண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும், நீங்களே ஒரு கட்டத்தில் வெறுத்துருவீங்க. ஸோ அந்தளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு கிரைண்டிங்கை காட்டாமல் அடுத்து C2வில் இருக்கிற மெயின் கண்டென்ட்டை மட்டும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மெயின் கண்டென்ட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் கண்டிப்பாக. அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதான் வந்துட்டு ஒரே ஒரு காரணம். அதை மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வீடியோ இதான் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்றதை. இதை கண்டினியூ பண்ணுவோமா வேணாமான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாய். அடுத்து என்ன கேம் பிளே போடுறான்றதே கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காமல். பாய் கைஸ்.